எந்த மத அடையாளங்களோட மாணவர்கள் வரக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அது நேச்சுரான இந்த தவேக அரசின் அமைச்சரவை என்ற முறையில் ஒரு கருத்தை சொல்கிறார். பசுமை சீனிவாசன் ஒரு சமூக ஆர்வலருங்கிற முறையில் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். நான் சவுந்தரராஜன் சர்வதேச விளையாட்டு வீரர், அரசியல் சம்பந்தமான எல்லா விதமான செயல்பாடுகளையும் உன்னிப்பாக பார்க்கக்கூடியவன், தற்போது அரசியல் சாயத்திலோடு நானும் மக்களை சந்திக்கக்கூடியவன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் நியாயமாக எடுத்துக்கணும். என்ன தெளிவானா, மனித வாழ்க்கையை கேட்டகரி வைஸ் பிரிங்க. எங்கே அந்த மதத்தை இனி மாற்ற முடியாது, ஜாதியை பிரிக்க முடியாது, எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்த நாட்டை ஒன்றிணைக்க முடியாது. எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அந்தந்த நாட்டோடு அவங்கவுங்களோட உரிமையோடு வாழ்வாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பன்முகப்பட்ட மொழிகள் இருக்குது. நம்ம தமிழில் இருக்கோம், தமிழ்நாடு. நீங்கள் உலக லெவலில் இருக்க மக்கள் எல்லாம் ஒரே மனப்பான்மை கொண்டவர்கள் தான். ஆனால் அவங்கவுங்களுக்கு தனி வீடு இருக்கும், தனி நாடு இருக்கும், தனி கலாச்சாரம் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சமூக அமைப்பு கொண்ட ஒரு அழகான மாநிலம். அப்படி இருக்கும்போது இங்கே எல்லா மதங்களோட உறவுகளோட நண்பர்களாக தான் இருக்க போகிறோம். ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த பாகுபாடு வேண்டாம் அப்படிங்கிறத தான் அப் டு +2 வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இருந்தால் நல்லதுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுக்கு உடனே சட்டமன்றத்தில் பண்ண முடியுமா? எல்லா கோயில்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் ஏன்னா எல்லா மதங்களையும் நீ மாற்றவே முடியாது. முஸ்லீம் தான், இந்து தான், கிறிஸ்டின் தான், பௌத்தம் தான், எல்லா மதமும் இருக்கும், எல்லா ஜாதியும் இருக்கும். ஜாதி வாரி கணக்கெடுக்க நம்ம தேசத்தில் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு மாநில வாரியும் அதில் தீவிரப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு கருத்தை நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள்லாம் எப்படி சமூக ஆர்வலாக இருக்கிறீங்கன்னு தெரியல. சமூக ஆர்வலம் என்ன தெரியுமா? உண்மையை உணர தெரியணும். சொல்கிற கருத்து தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மக்கள் மத்தியில் நிற்க தெரியணும். இனி எந்த ஜென்மத்திலையும் மதத்தையோ ஜாதியையோ மொழியையோ இனத்தையோ பிரிக்க முடியாது. நம்ம தமிழினத்துக்குள்ள 10-15 மதங்கள் இருக்குது, ஜாதிகள் இருக்குது, அது இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த எண்ணத்தில் உருவாக்க வேண்டாம். அவங்க கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போதோ இல்லை அரசியல் இறங்கும் போதோ அவங்க என்ன மதம் என்ன ஜாதியும் தெரியட்டும். அது வரைக்கும் தெரிஞ்சாலும் அதை வெளிக்கொண்டு வர வேண்டாங்கிறது தான் அவருடைய கருத்து. இந்த கருத்தை நான் ரொம்ப அற்புதமாக நான் ஆமோதிக்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் என்ற முறையில் மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாகவும் சிறந்த ஒரு கருத்தியல்வாதி, நல்ல பண்பாளர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சவுந்தரராஜன் சர்வதேச விளையாட்டு வீரர், சமூக சிந்தனையாளர். என்றும் அன்புடன் சவுந்தரராஜன். வணக்கம்.